வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்டம் பாட்டத்துடன் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான கொள்ளிடத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாகனத்தில் இருந்தபடி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்பு சீர்காழியில் நடந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக மாநில ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் மார்க்கோனி தலைமையில் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், அதிமுக ஆட்சியில் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு செய்த பணிகள் குறித்தும், மயிலாடுதுறை தனி மாவட்டம் அமைத்து கொடுத்ததை குறித்தும், மது குடிக்காதீங்க, குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க என்றும் அட்வைஸ் வழங்கினார். எடப்பாடி பழனிசாமி வருகையை ஒட்டி குதிரையாட்டம், ஆடல் பாடல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் களை கட்டின. ஒரு கட்டத்தில் அதிமுக பெண் தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் நடனம் ஆடினார். இதில் அதிமுக மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். சீர்காழி புதிய மாவட்ட கல்வியகம் கொடுத்துருக்கிறோம். திருவாரூர் வடநெல்லம் மேல்நிலைப் பள்ளிக்கு 4 கோடி மதிப்புள்ள கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கிறோம். பாச்சாலபுரம் மேல்நிலைப் பள்ளிக்கு சுமார் 2 கோடி மதிப்புள்ள பள்ளி கட்டி கொடுத்துருக்கிறோம். சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு 6 கோடி மதிப்புள்ள நவீன பள்ளிகள் கொண்ட கட்டிடம் கட்டி அதோட சிடி ஸ்கேன் வாங்கி கொடுத்துருக்கிறோம். சீர்காழி ஒன்றியம் திருநகரி என்ற இடத்தில் வெள்ளப்பள்ளம் உப்பநாட்டில் 32 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டி புதுப்பள்ளிகள் தர்காஸ் என்ற இடத்தில் வெட்டியடியில் 10 கோடி மதிப்பீட்டுள்ள தடுப்பணை கட்டியிருக்கிறோம். வெண்ணாப்பட்டினம் என்னும் ஊரில் நாட்டுக்கண்ணி மின்னியத்தில் 10 கோடி மதிப்புள்ள தடுப்பணை கட்டியிருக்கிறோம். இது மாதிரி பல திட்டங்களை ஆட்சியில் நிறைவேற்றிக்கிறோம். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை மீன்பிடி தடைக்காலத்தில் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் தடைக்காலத்தில் உயர்த்திருக்கிறோம். மீண்டும் அண்ணாத்தின் காலத்தில் இப்ப கொடுப்பதோட அதிகரித்து கொடுப்பதை உயர்த்தி 4 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 6 லட்சம் மீனவர்களுக்கு 321 கோடி